கைஸ், இந்த நம்ம RS100 ஃபேக் வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, சில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல, ப்ரோ பஞ்சிங்னா என்ன ப்ரோ, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. நான் இப்போ கொஞ்சம் மேலே நம்பர் போடுறேன் பாருங்கள், என்ஜின் நம்பரு. பஞ்சிங்னா என்னென்னா, பஞ்ச் பண்ண மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரவுண்ட் ரவுண்டாக நிறைய தெரியுங்க. அதுதான் பஞ்சிங் பண்ணுறதுங்க. பஞ்சிங் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் மேலே போடுறேன் அந்த பஞ்சஸ். அது அமேசான்லேயே கிடைக்குதுங்க. அது யார் வேணாலும் வாங்கலாம். அதால் பஞ்ச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு கொண்டாக இருக்கும். இதுதான் பஞ்சிங்னு சொல்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரோ எனக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாப்புல. என்னென்னா, ப்ரோ ஆக்சுவலாக வந்து RX 135 RXG இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரிண்ட் தான். உங்களுக்கு பஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி RX100லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரிண்டிங் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டரில் பஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்குங்க. ஒரு ஸ்கேலை வச்சிங்கன்னா, கீழே ஒரு ஸ்கேலை மேலே ஒரு ஸ்கேலை வச்சிங்கன்னா அந்த ஸ்கேலுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் இடையில கரெக்டாக இருக்குங்க. அதுதான் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்டிங். பழைய 100லலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காதுங்க, மேனுவலாக இருக்குங்க. இப்போ நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வானவில் மாதிரி இருக்குங்க. முனையில் ஒரு நம்பரில் ஆரம்பிச்சிருக்கும், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போய் இறங்கியிருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். அது இதுன்னு இல்லைங்க. நான் நிறைய வண்டியில் RX100ல் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டைமில் வந்து மிஷின் பஞ்சிங் கிடையாதுங்க. அவர் சொல்கிறது அது உண்மை தான். அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சொன்னார், நம்ம தான் பார்த்து வாங்கணுன்னாரு. அதுவும் கரெக்டு தாங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். ஆனால் நான் இந்த விஷயத்த சொல்லிங்க, இந்த நம்பர் மேலேயும் கீழேயுமா இருக்க இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை. ஃபேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுங்க பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு நம்பர் மேலே இன்னொரு நம்பர் அழகாக பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட இன்னொரு நம்பர் கூட நான் உங்களுக்கு மேலே போடுறேன் பாருங்கள். அழகாக ஒரு நம்பர் மேலே இன்னொரு நம்பர் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே போன நுனையிலலாம் பார்த்தா அடித்து ஒரு 6 மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒன்றுலாம் இருக்குது பாருங்கள். அது ஒன்று பார்த்தா ஒன்று மாதிரியே தெரியாது. இதுதான் பஞ்சிங். இதுதான் இவங்க பஞ்சிங் பண்ணி விற்கிறதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த நம்பர் என்கிட்ட இருக்கும், திரும்பவும் நான் அந்த நம்பரை மேலே போடுறேன் பாருங்கள். இதுதான் பஞ்சிங் பண்ணுறதுங்க. இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. என்னென்னா, நீங்கள் ஏன் வெளிப்படையாக சொல்லுங்கள், யார் என்னன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே வந்து யாரையும் வந்து இதில் நான் அசிங்கப்படுத்தணும், அவங்க பேரை கெடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நான் செய்யலைங்க. இந்த வீடியோ மெயினாக நான் அந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே, எனக்கு இது மாதிரி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தா நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேனே அப்படின்ட்டு தான். அதனால தான் சரி இந்த வீடியோ போடுமேன்னு போட்டேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உஷாராக இருக்கணும். நீங்கள் RX100 எங்கேயாவது வாங்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒன்று சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதனால் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை அவங்க எடுத்துக்க வேணாம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீடியோ அவங்க வரைக்கும் போய் சேரும். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாவது சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. அதை சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து ஓகே இனிமேல் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலே போதும், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக அதை நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் அவங்க பேரை யார் பேருமே மென்ஷன் பண்ணலைங்க. நிறைய பார்த்துட்டேன் நான். 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். அவராவது என்கிட்ட ஏமாற்றி விற்றாருங்க. சில பேர் அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. நான் செகண்ட் ஹேண்டு RX100 பார்க்குறேன் பாருங்கள், ஆன்லைன்லேயே, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இது என்னங்க இப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னா, அதுதான் கரெக்டுங்கிறாங்க என்கிட்ட. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் அவங்களுக்கு பாதிப்பாக இருக்குங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் இருக்கணும் வழி, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் கைஸ். அதனால தான் சரின்ட்டு ஒரு சின்ன வீடியோ. மற்றபடி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், காசு எல்லார் காசும் ஒரே காசு தாங்க. உங்கள் காசும் என் காசும் எல்லாம் ஒரே காசு தான். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் RX100 வாங்கும் பொழுது பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க. நல்லா செக் பண்ணுங்கள். நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து வாங்குங்க. இல்லையா பெஸ்ட்டு நல்லா தெரிஞ்சவங்க உங்கள் கூட யாராவது இருப்பாங்க, கூப்பிட்றதுக்கு தயங்காதீங்க. அவங்கள கூப்பிட்டு போய் வாங்குங்க. ஓகே காய்ஸ், see you in the next video. Bye.